கொடுக்காம விட்டோம்னா அப்படியே லிஃப்ட்டில் நின்றுவோம். வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். கோயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எவ்வளோ காட்ட முடியுதோ பார்க்கணும். ஓ, தமிழ் புத்தாண்டு இல்லை, இந்த வேஷ்டி வேறு. ஓகே மக்களே, இப்போது கோவிலுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு வந்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப கிளார் அடிக்கும், பின்னாடி ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற வெயில் அப்படி இருக்குது, அதனால் செவரில் பட்டு அந்த மாதிரி வரும். ஒரே ஒரு கோவில் இருக்கிறத இன்னொரு சேனலில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே வந்து நிறைய கோவில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கோவில்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்காதான், சின்னதாக வீடு மாதிரி தான் இருக்குமா. அதுக்குள்ளே ஃபோட்டோஸு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சரி, இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகலாம் அப்படின்ட்டு தான் போகிறேன். இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ வரும், அதனால் இருந்தாலும் டிலேவாக சொல்கிறதுனால ஏற்றுக்கோங்க. சரி, இன்றைக்கி வழக்கம் போல் தான் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு போக போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்குள்ளே வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க அனுமதிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு அதை கூட அப்டேட் பண்ணுறேன். எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க, பஸ்ஸு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். பஸ்ஸில் போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ஸ்டாப்பில் தான் இறங்கினேன். பஸ் ஸ்டாப் வந்து அங்கே இருக்குதா, சைக்கிள் வரதுக்கு முன்னாடி அங்கேருந்து இறங்கி இந்த ரோட்டில் வந்தோம்னா கோவிலுக்கு போகிறதுக்கான பாதை. கோவிலுக்கு போகிறதுக்கான அட்ரஸ் வந்து கூகுள் மேப் லொக்கேஷன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். இறங்கி நடந்து போயிடலாம். 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படியே நடந்து வந்தோன்னா அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பிடிங்கிறாதீங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் சும்மா விட மாட்டாங்க. கேமராவில் பார்த்தாங்க வகுந்து விடுவார்கள். புத்தாண்டு அதுவுமா வகுந்து விட வேணாம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, உங்களுக்கு காட்டுறேன். இது அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை. நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க.
ஊரில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. சரி, இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே விஷு கொண்டாட தான் வந்திருக்காங்க. நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாட வந்திருக்கோம். எதாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு வழியாக உள்ள சாமி கும்பிட்டாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ள வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது உள்ள. சரி, போகும்போது இதை அழிச்சிட்டு போயிடணும், இல்லைன்னா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். பாய். ஓகே, போகும்போது ஒரு ரூட்டில் போயிட்டு வரும்போது வேறு ரூட்டில் வந்துட்டணும். ஆமாம், அந்த சைடு போகணும். பார்த்திங்களா, கோவிலில் இருக்கும்போது சந்தனம் வச்சுருந்தேன். இப்போது எடுத்தாச்சு. வேஷ்டியை கட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. வேஷ்டி கட்டிட்டு வரலாமா அப்படின்றலாம் பயந்துட்டு தான் இருந்தேன். வரும்போது வந்தாச்சு, போகும்போது எப்படின்னு தெரில. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான். பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே வேஷ்டி தான் கட்டிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே காரில் வந்தாங்க. நம்ம வந்து பப்ளிக்கில் தான் போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பக்ரைனில் இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்திங்கன்னா மறக்காம அந்த கோவிலுக்கு வாங்க. ரொம்ப நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரியா? சரி, ஓகே. கோவிலேருந்து வெளியில் வந்தோம்னா இதான் பஸ் ஸ்டாப். அதாவது நான் வந்து ஈஸ்ட் ட்ரிப்பாக போகணும். ஸோ நான் போகிற ஏரியாவுக்கு இங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். கூகுள் மேப்போட லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ கமெண்ட் பாக்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பக்ரைனில் இருக்கிறவங்க யாராச்சும் இங்கே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் நம்ம நாட்டில் இருக்கும்போது நிறைய தடவை குருவாயூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் குருவாயூர் போக முடியலை. பக்ரைனில் இருக்கக்கூடிய கொச்சு குருவாயூர் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் நல்ல ஒரு விசேஷமான நாளில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் தான் அது எனக்கு. சரி, நீங்களும் வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய மற்ற கோவிலை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே நம்ம ஊர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இல்லை. X4 தான் நம்ம போகணும். X4 இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். ஓகே மக்களே, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வேஷ்டி கட்டிட்டு போகிறத பற்றியெல்லாம் இங்கே யாரும் எதுவுமே சொல்லலை. பஸ்லாம் நான் வேஷ்டி கட்டிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் பெருசாக யாரும் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க. ஸோ வேஷ்டிலாம் கட்டிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் பல வீடியோக்கள் போடுறேன், பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்ரைனில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.